இந்த உலகத்துல 24 மணி நேரமும் நான் ஸ்டாப்பா பொணங்கள் வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கிற சுடுகாட்டத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அட ஆமாங்க, காசிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டான மணிகர்ணிகால தான். இங்க ஒரு நாளைக்கு 300க்கு மேல பொணங்கள் எரிஞ்சுகிட்டே இருக்குமாம். இது மட்டும் இல்லாம மத்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் பொணங்கள் வந்து குமிஞ்சுகிட்டே இருக்குமாம். இங்க வந்து இறந்தவங்களை எரிக்கிறது மூலமா அடுத்த பிறவி எடுக்காம டைரக்டா சிவபெருமாள் கிட்ட போறதா நம்புறாங்க. ஆனா இந்த காட்டிக்கு மணிகர்ணிகா அப்படின்னு பேரு வர்றதுக்கு காரணம் பார்வதி தன் காதல இருக்கிற கம்மலை குண்டத்துல குளிக்கும் போது மிஸ் பண்ணிடுறாங்க. சோ அது கிடைக்காதனால அந்த காட்டிக்கு மணிகர்ணிகா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு சிவபெருமான். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மார்ச் மாசம் மசானோலி அப்படின்னு நடக்கிற ஒரு பெரிய திருவிழால இறந்தவங்க அவங்க கூட இருக்கிற விதமா அவங்களோட பிரேத சாம்பல அவரு மேல பூசிட்டு ஆடுறதா சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரிஜினலான அகோரிஸ பாக்கணும்னா காசிக்கு அந்த டைம்ல